இது வரைக்கும் நீங்க போயிட்டு வந்த இந்த கோயில்கள்லயே இந்த ஒரு கோயிலுக்கு நான் போறப்ப நடந்த அனுபவம் மட்டும் மறக்கவே முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க உஜ்ஜயினியை தாண்டி? இது சொல்ல மாட்டேன். ஐயோ, இதை சொல்றதுக்கு கில்ட்டா தான் இருக்கு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் போயிருந்தேன். ரொம்பலாம் குளிக்க முடியல. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு காலை முட்டை வேற சாப்பிட்டேன். அவ்வளோ இருக்கும். நான் கோயிலுக்கு எதிர்பார்க்கல. இன்னும் நடந்துன்னு தெரியல. திடீர்னு என்னை கூட்டு போய் கருவறை கிட்ட நிக்க வச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் சிவன் கோயில் உங்களுக்கு ஸ்பெஷலா கிடைச்சிருது பார்த்தோம். அப்புறம் ஒரு சில ட்ரீம்ல வந்து நடராஜரை பத்தி நான் பார்த்தேன். அப்பதான் நான் பாண்டிய நாடை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. சிவபெருமான வந்து மனிதனா வாழ்ந்தது பாண்டிய நாடு. கார்த்திக், இப்ப நிறைய கோயில் போயிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளவு காலகட்டத்துல எத்தனை கோயில்களுக்கு போயிருப்பீங்க முதல்ல ஒட்டு மொத்தமா? போயிருப்போம். 50 கோயில்கிட்ட போயிருக்கலாம். 50 கோயில். அதுல மேக்சிமம் சிவன் கோயில் தான் பெரும்பாலும் இருக்க போதா? மோஸ்டா சிவன் கோயில் தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க போயிட்டு வந்த இந்த கோயில்கள்லயே இந்த ஒரு கோயிலுக்கு நான் போறப்ப நடந்த அனுபவம் மட்டும் மறக்கவே முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க உஜ்ஜயினியை தாண்டி? இதுதான் அந்த ஒசூர் போனானே, அதை தாண்டி அது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? வேற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை. ஓ, இது சொல்ல மாட்டேன். ஐயோ, இதை சொல்றதுக்கு கில்ட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் போயிருந்தேன். சரி, சூப்பர். போயிருந்தேன். காலை எழுந்துட்டு ரொம்பலாம் குளிக்க முடியல. தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜிம் ஓப்பனிங்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒழுங்கா காலை முட்டை வேற சாப்பிட்டேன். நானும் வேறு காலையில் சாப்பிடாம இருக்கும். நான் கோயிலுக்கு எதிர்பார்க்கல. சரின்னு வந்துட்டேன். இன்னும் நடந்துன்னு தெரில. திடீர்னு என்னை கூட்டு போய் கருவறை கிட்ட நிற்க வச்சிட்டாங்க ஏகாம்பரேஸ்வரர். முட்டை சாப்பிட்டோம். அப்போ தான் நினச்சேன், இதுக்கு நான் இவரை பார்க்க நினைக்கவே இல்லையே. அவர் நினைச்சிட்டாரு. அவரை பார்க்க நினைக்கவே இல்லை. எப்படி போய் நின்று? அது பஞ்சபூத ஸ்தலமாச்சு. அது எப்படி ஏகாம்பரேஸ்வரர் போய் நான் நின்னேன்? எப்படி அந்த சிலையை நான் பார்த்தேன்? அவர் மேலே அந்த இந்த ஸ்மெல்லு வருது பாருங்க. புழுகு அப்ளை பண்ணியிருப்பாங்க மேலே. இந்த புணுங்குன்னு அப்ளை பண்ணுவாங்க. வாசனை தூக்கும். அது இழுக்குது. அந்த ஸ்மெல்லு இன்னும் நிற்கிது உடம்புல. அந்த 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 சிலை அந்த சிலையை வேற மாதிரி இருக்கும். ஏகாம்பரேஸ்வரர் சிலை பார்த்துருக்கீங்களா? அது வேறமா ஒரு டிஃப்ரெண்ட்டான சிலையாக இருக்கும். அது ஒரு கோயில் சிலை வேற மாதிரி இருக்குங்க. இந்த சுந்தர சுரேஸ்வரர் போகிறோன்னா சிலை வந்து இவ்வளோ தான் இருக்கும். அடியில் இவ்வளோ தான் இருக்கும். குனிஞ்சு தான் பார்க்கணும். ஓம்காரேஸ்வரனையும் குனிஞ்சு தான் பார்க்கணும். மகாகாலேஸ்வரர் வேற மாதிரி இருக்கும். அதனால மறக்கவே முடியாத சம்பவம் அது. நான் எங்கேயோ போனேன், எங்கேயோ போய் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. உத்தரகோசமங்கை சம்பவம். உத்தரகோசமங்கை அதே தான். நாங்கள் போனது வந்து அங்கே ஒரு பரிகாரத்துக்காக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது உத்தரகோசமங்கை பார்க்கும்போது இதே அவ்வளோ கூட்ட நெரிசலில் ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் கிட்ட நின்று உத்தரகோசமங்கை நின்று பார்த்துட்டு வந்தோம். மரகத நடராஜரை வந்து லைஃப்பில் வந்து அன்றைக்கி யாரையும் உள்ளே விட மாட்டேன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் கிட்ட போய் நின்று பார்த்தோம். எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைச்சிருது பார்த்தோம். அப்புறம் ஒரு சில ட்ரீமில் வந்து நடராஜரை பற்றி நான் பார்த்தேன். அப்போ தான் நான் பாண்டிய நாடை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. சிவபெருமான வந்து மனிதனாக வாழ்ந்தது பாண்டிய நாடு. பாண்டிய அரசனாக வாழ்ந்திருக்காரு. நிறைய பேர் நம்பிக்கை இன்னும் இருக்கு. இன்னமும் பாண்டிய நாட்டில் வந்து சிவபெருமான ஜீன் இங்கே இருக்குது. அப்படி சொல்றீங்க? இருக்கு. எவ்வளோ பெரிய பேரில் வந்தாலும் பாண்டிய நாட்டுக்கு பெருசாக எந்த ஒரு இயற்கையோட அழிவு அங்கே பாண்டிய நாட்டு பார்க்க மாட்டாங்க. சவுத்தும் பார்க்காது. ஏன்னா நடராஜராக அவர் ஆடினதுமே, மனிதனாக வந்து ஆடினதுமே, ஒரு அரசனாக வந்து இங்கே ஆடினது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான வரலாறு வந்து மதுரையில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆழமாக நம்புற விஷயம் சிவனோட ஜெனட்டிக்கு இன்னும் இருக்கலாம். இருக்குது, பாண்டிய நாட்டில் இருக்குது. ஓகே. இப்போ சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களே சொல்கிறீங்க? இருக்காங்க. கார்த்திக், இது கொஞ்சம் அதீத கற்பனையா நம்மளுக்கு தெரியுதா, இல்லைன்னா பக்தியோட வெளிப்பாடெல்லாம் கிடையாது. டிஎன்ஏ இருக்கு. அதோட கனெக்ஷன்ஸ் இருக்கு. மதுரை சைடு ஃபுல்லாக சொல்றீங்க? இருக்கு. அந்த மதுரை அந்த உத்தரகோசமங்கை, அந்த சிவகங்கை மாவட்டம், அந்த பாண்டிய நாடோட முக்கியமான ஆழமான இடத்துல இன்னும் இருக்கு. ஒரு எங்கே இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு அந்த கிராமத்து அடிப்படையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இன்னமும் இருக்கு. ஓகே. உங்களுக்கு அந்த காட்சிகள்லாம் தென்படுமோ, விஷன்ஸ் வருமோ? விஷன்ஸ் நான் பார்த்ததா நான் சொல்கிறேன். எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட். அப்போ வந்து நான் உன்னை நோக்கி பயணிப்பேன், வேற ஒரு ட்ரீம் வரும். சப்கான்ஷியஸில் இல்லாத கார்த்திக், இது வந்து என்னன்னா, நிறைய பேர் நாங்கள் ஸ்பிரிச்சுவலில் பார்த்துருக்கோம். பெருசாக உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, பட் விஷன்ஸ் அவங்களுக்கு வரும். அடுத்த 2-3 நாள் நடந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க முன்னாடி சொன்ன விஷயம். ஆமாம், இது வந்து சப்கான்ஷியஸில் இல்லை. எனக்கு அந்த கண்டென்ட்லேயே கிடையாத விஷயம். எப்படி மதிச்சு எனக்கு தெரில. நான் பார்க்குறேன், அங்கே ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறத வந்து மக்கள் வந்து போய் தரிசிக்கிறாங்க. இவர் வந்து ஆடுறதே வந்து ரொம்ப அபூர்வமாக தான் ஆடுவார். அரசே வாயில் வரக்க பிடிக்கும் முழக்கங்கள் எல்லாமே வந்து ஏதோ பெரிய ஐயான்னு கூப்பிடுறாங்க. யார? சிவனை. நீங்கள் அந்த விஷயத்தில் பார்த்த உருவம்? ஆமாம், பெரிய ஐயா. அப்போ பெரிய ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க.
பெரிய ஐயா. ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. சிவனை வந்து ஐயான்னு தான் கூப்பிடுறாங்க. அது ஏன் எனக்கு தெரியல. எனக்கு ஐயா 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 ஐயாங்கிற வேர்டு மட்டும் தான் வருது. பெரியவரை பெரிய ஐயா ஐயா தான் கூப்பிடுறாங்க சிவனை. நீங்க பார்த்த விஷன்ல கூப்பிடுறாங்க அப்படி. இப்ப இருக்க வாழ்ந்துட்டு இருக்கவங்கள ஒருத்தர் அப்படி பெரிய ஐயாவா இருக்கலாம். ஓ, பெரிய ஐயா ஊர்ல பெரிய தலைக்கட்டு மேபி அது போல கூப்பிடலாம் போல இருக்கு. ஐயான்னு கூப்பிடுறாங்க. பாண்டி முனியுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பாதாளத்தில் போய் இருந்து அவர் மக்கள் கோரிக்கை கேட்டு ஒரு வெளியே வந்து பண்ணார். அப்போ வந்து என்னோட குலதெய்வத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மன்னராக இருந்து எல்லாரும் நல்லது பண்ணி இறைவனாக இருக்கார். அப்போ அரசர்கள் அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் அரசர்கள்னு மக்கள் சூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸை சூஸ் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இறை தூதர் மாதிரி கிட்டத்தட்ட. ஆமாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? சிசுலேருந்தே இந்த குழந்தை பிறந்து இது வந்து நம்ம நல்லது பண்ண போகுது, அதனால தான் அந்த குழந்தை கையில் வந்து அரசன் பட்டத்தை கொடுத்தாங்க. ராஜராஜ சோழன் கதைகள் சோழர்கள் கதை எல்லாத்துலேயுமே வந்து சிசுவை காப்பாற்றினாங்க. இது வளர்ந்தா நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காப்பாற்றும். ஏன்னா இந்த பக்கம் உள்ள குழந்தைய பிறந்தா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு காமனான மக்கள் ஒரு அரச குடும்பத்திலே வந்தால் அரசனா பார்ப்பாங்கங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து தெய்வமாக பார்த்துருக்காங்க. இங்க அப்படி பாக்குறோம். பட் யூகேல ராயல் ஃபேமிலியில பிறந்தா எத்தனை உலகத்தை அடிமையாக்குன்ற மாதிரி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. நம்மளோட ஆன்மீகம் கல்ச்சர் சுருட்டில் வேற, அவங்களது வேற. நீங்க இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவனுக்கு முன்னாடி நந்தி ஏன் உள்ள கொண்டு வந்தாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அது ஒரு வாங்குறாங்க. எப்படி வந்து நந்தி மேல நான் ஒரு கடவுளா இருக்கிறேன், எப்படி நந்தி மேல உட்காந்து நான் வாங்கினமா அந்த ஜீவனை கஷ்டப்படுத்துவேன்? ஓகே, எப்படி வயலுக்கு உழுவெடுக்கிறேன் ஓகேங்களா? ஆனால் உழுவெடுக்கக்கூடிய நந்தி வாங்குறதுக்கு மேலே எப்படி எனக்கு பயணிக்க தோணும்? அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய வரலாறு கதைகள் நந்தி உட்கார வச்சு அட்டாக் பண்ணதுக்கு ஒரு வீர செயலாக நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையான மகத்துவம் என்னன்னா, அந்த நமக்கு வந்து மனிதன் கூட ரொம்ப கனெக்ட் ஆகி நமக்கு சேவகனாக இருந்தது காளை. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிட்டத்தட்ட. அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு மனிதன் உழுது சாப்பிட்டது காளை. ஏன்னா அது வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அதிக சக்தி கொண்ட ஒரு ஸ்டெமினாவோட ஸ்ட்ரென்த்தோட இருந்த ஒரே மிருகத்தை கண்ட்ரோல் பண்ணது காளை மாடு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா விவசாயி பார்த்துருக்கீங்களா? கையில் ஏற்கலப்பா இருக்கும், சிவபெருமானோட திருசூலம், தோற்றம் நல்லா ஆஜானு பாகுவாக 6 பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. விவசாயி இப்படி தான் இருப்பார், சிவபெருமான் அப்படி தான் இருப்பார். கூட காளை. ஸோ மாடு இல்லாமல் விவசாயமே கிடையாது. அப்படின்னா சிவபெருமான ஒரு விவசாயி தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமா? அதான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படி தான் கும்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஆண் பெண் சேரும்போது அதில் வரக்கூடிய சிசுவை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம கையால் படைக்கப்பட்ட ஒரு 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 கிரியேஷன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இங்கேருந்து தான் பிறக்குதுங்கிறத வந்து நம்ம தெய்வமாக பார்க்கணும். இந்த இடத்த தப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பணிவாக நம்ம கூட சேவகனாக இருந்து நம்ம கூட ஒரு குடும்பமாக இருந்து பயணிக்கக்கூடியது காளை பசு. ஓகே, இன்னொரு விஷயம் கார்த்திக், இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, தயங்குவாங்க. பட் நான் உங்ககிட்ட அதை ஓப்பனாக கேட்குறேன். சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே, இதில் கமல் சாரோட படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு தீவிரமான வைணவிஸ்ட் மாதிரியே ப்ரொஜெக்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் பார்த்தா பகுத்தறிவாளின்னு சொல்லுவார், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் ஒரு படங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தசாவதாரத்தில் பிரிட்ஜ் மேலே கீழே விழுறாருனா ஒரு லாரி போவோம், ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கும். அந்த லாரியில் படுத்தபடி தான் போகப்பில்ல, ஏதோ பெருமாள் காப்பாற்றிட்டாருன்ற மாதிரி. இதுவே மற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பே சிவம் பார்த்தீங்கன்னா சங்குன்னு ஒரு நாய்க்கு பேர் வச்சிருப்பாங்க. ஆமாம், சங்குனா சிவனை குறிக்கிறது, நாய்க்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க. இன்னும் சில படங்கள்ல இந்த பம்மல்கே சம்பந்தம் பார்த்தீங்கன்னா சிவனை பயங்கரமா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எருவ அந்த காலமாட்டு மேலே இருக்க மாதிரி பிளாடரை எடுக்கணும். அவர் படங்களை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப உன்னதமாகவும் சிவனை ஒரு கலாய்க்கிற விஷயம் மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸோ இதுவரை காலமும் மறைமுகமாக சைவம் வைணவ போர் போயிட்டு இருக்கா என்ன? இல்லை, மறைமுகமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு டாமினேஷன் இன்றைக்குமே இருக்குதுங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இன்னொரு எடுத்துங்க, பிராமணரே ஒரு விஷயம் சொன்னாருங்க. அது என்ன சொன்னார் அப்படின்னா, பிராமணர்கள் வந்து அந்த அந்த ஞானத்தையும் அறிவையும் வந்து ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணதும் அந்த ஞான சக்தியை அடைஞ்சதுமே வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டனால மட்டும்தான் முடியும். அசைவ சாப்பிட்ட சாப்பாடா இப்போ அசைவம் சாப்பிட்றதுக்கும் சைவ சாப்பிட்றதுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா சைவத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணி போகிறவங்க தான் வந்து சீக்கிரம் வந்து ஞானத்தை அடைவாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் மூளைக்கு வந்து வேலை அதிகம். எது கம்மியாக கொடுக்கும்? அசைவமா சைவமா? கம்மியாக கொடுத்து சைவம் தான் கொடுக்கும். அப்போது ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆகணும், ஞானத்தை அதிகப்படுத்தணும், மெமரியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வயிறு பாகம் ஒழுங்காக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது ஓகே கார்த்தி, பட் எனக்கு என்ன இங்கே ஒரு புரிதல் கேளுங்க. இதில் வந்து வைணவம் எல்லாம் பிரியுதா? அந்த ஒரு பிரிவினையை அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு சில தெய்வத்துக்குமே ஒரு சில கோட்பாடை வச்சாங்க. நாங்கள் இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போவோம். உணவுக்கு எப்படி இந்த கோட்பாடை உள்ளே வச்சாங்களோ அதே மாதிரியே வந்து வழங்குற தெய்வத்துக்கும் ஒரு கோட்பாடை வச்சு தான் அவங்க வந்து சிவனுக்கு விஷ்ணுங்கிறத பிரித்தாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா கர்ம விதிப்படி இருக்கும். இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா
நாங்கள் தான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ரூல் பண்ணுறோம், வேதம் தான் சொல்லுது அப்படிம்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேதம்லாம் சொல்லலை, வேதத்தை கொடுத்ததே இவன் தான் கொடுத்தான் அப்படிம்பாங்க. அந்த வேதத்தை எழுதுறது யாரு? மீனிங் அந்த வேதத்தை மந்திரத்தை எழுதுனது யாரு? யார் எழுதியிருப்பா? இதுக்கு முன்னாடி அவங்களோட அடியாராக இருந்தவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த உருவாக்கத்தை கொண்டு வந்ததே வந்து சிவபெருமான் மூலியமாக தான் வந்ததுங்கிறத இவங்க சொல்லுவாங்க. இல்லை இந்த வேதத்து மூலியமா எல்லாமே வந்தது இவங்க சொல்லுவாங்க. அதாவது கிரியேஷனை கும்பிடுறவங்க ஒரு பக்கம், கிரியேட் பண்ணவரை கும்பிடுறவங்க இன்னொரு பக்கம். அவ்வளோதான். இதுதான் இப்போ இருக்க உலகத்தில் பிரிஞ்சிருக்க விஷயம். பிரிஞ்சிருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இதுதான் பல பேரும் இந்த போர் அந்த போர்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். மீனிங் புரிஞ்சா? ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன பிரிவினால மட்டும் தான் வந்தது. ஆனால் யூனிவர்சல் காட் ஒரு எனர்ஜி தான். ஆனால் எல்லாரும் பஞ்சபூதம் அவ்வளோ இயற்கை தான் எனர்ஜி கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் இருக்கணும்னா பஞ்சபூதத்தை என்னதான் சிவனாக இருந்தாலும் பெருமா இருந்தாலும் பஞ்சபூதம் ஒரு பர்மிஷன் கட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு கதை. எனவே எனக்கு மேலே இவனுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்க முடியாது. என் காற்றை நான் கட் பண்ணுறேன் உனக்கு காலி. இந்த காற்றடிச்ச போய் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு இடத்துல அவங்க பர்மிஷன் நிற்க முடியாது, இனிமேல் தூக்கு அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பெர்மிஷன் கொடுக்கறதே வந்து பஞ்சபூதங்கள் தான். ஓகே, அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இவங்களோட அந்த இந்த பெருமாளுக்கு சக்தியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதே வேதங்கள் வார்த்தைகள் தான். இதே வந்து சிவனுக்கு வந்து அந்த வேத வார்த்தைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாட்டாங்க. தியான நிலை தான். தியான நிலை சூப்பர். ஈஸ்வர், இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, இதை நிறைய பேர் இப்படி பொருத்தி பார்த்துருப்பான்னு தெரியல எனக்கு. பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன், ஜல்லிக்கட்டு நம்ம ஒரு தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் சிவபெருமான் கூட இருக்க காளமாடு, ஜல்லிக்கட்டை நாம் பயன்படுத்துறதும் காளமாடு தான். ஸோ ஜல்லிக்கட்டுக்கும் சிவன் வழிபாட்டுக்குமே தொடர்பு இருக்கா என்ன? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நமக்கு வந்து ஏறு ஓட்டி உழுவது எல்லாம் வந்தது எல்லாமே சிவனுக்கு அந்த தெய்வமாக கும்பிட்டது காளையை வச்சு எல்லாம் பண்ணியிருக்கும். எதுக்கு அப்படின்னா, அந்த காளையை வந்து ஒரு மரத்தை அடக்கி ஆளும்போது ஒரு மனிதனுக்கு ஆபத்து பெருசாக விளைவிக்காத சக்தினா காளை. அந்த வீரத்தனை வந்து அடக்கி தனக்குள்ள கட்டுப்பாட்டை கொண்டு வரங்கும் போது தான் நம்ம வீரத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நமக்கு ஈக்குவலான சக்தி, நம்ம ஈக்குவலான ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நம்ம அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு காளை இருக்குது, சக்தி இருக்குது, அதை நான் அடக்கி ஆளுவேன், நான் வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேங்கிறத வந்து ஒரு வீரமாக வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க, கல்ச்சராக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நமக்கு வந்து இந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்டை அந்த ஒரு இதை கொண்டு வந்தோம், அந்த விளையாட்டை கொண்டு வந்தோம். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ரீசன்ஸுமே நமக்கு கிடையாதுங்க. நினைக்கிற மாதிரியே ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் என்னன்னா, அந்த காளை இனம் வந்து ரொம்ப வலுவான இனங்கள். ஏன்னா தாய் சக்திக்கு நிகரான சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த விந்து வந்து காளை தான். அதை வந்து நாடு கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நாடு கடத்த ஆரம்பிக்கும் போது அதோட வலிமையெல்லாம் இங்கே இல்லை, வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா, நம்ம வந்து சனை ஊசிகளை போட்டு இது மாதிரி விஷயத்த பண்ண ஆரம்பிச்சு. அது ஒரு பாலிடிக்ஸாக போனதுனால மட்டும்தான் நம்ம வந்து அந்த காளை இந்த பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி கொண்டு வந்தது. ஜல்லிக்கட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிவபெருமான் வழிபாடு ஜல்லிக்கட்டு சம்மந்தம் இல்லைன்றீங்களா? சிவபெருமான வழிபாடுங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து அந்த ஒரு வீர விளையாட்டாக நம்ம கொண்டு வந்தது வந்து நம்மளோட இப்போ நீ இருக்கிற நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம்ல, மல்லு கட்டிக்கிறோம்ல, அதெல்லாம் தப்பான விஷயமா? உனக்கு அடிப்படுது, எனக்கு அடிப்படுது. அப்போது மனிதனுக்கு தாண்டி மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் உண்டான ஒரு வீரம் யாருங்கிறத காட்டுறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்தோம். அதாவது பராக்கிரமசாலின்றதை காட்டுறதுக்காக வீரத்தை கொண்டு வந்தோம். ஏன்னா மனிதன் மோதிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அப்பாற்பட்ட சக்தி என்னங்கிறத கொண்டு வந்தோம். நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம். வேற ஒரு கண்ட்ரிலாம் போனால் காலையை குத்தி கொண்டு வாங்கி, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதெல்லாம் இப்போ நம்ம அது மாதிரிலாம் பண்ணலையே. ஆனால் இதுக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருக்குமான்னு கேட்குறேன். இந்த விளையாட்டுக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்துங்கிறதுலாம் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பிரிச்சுவல் பார்த்துலாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருந்தால் எதுக்கு காலையை போய் மோதுறாங்க? இல்லை, ஏன்னா நான் மற்ற விளையாட்டுனா கேட்க மாட்டேன். நீங்கள் தமிழர்கள் பாரம்பரியம் எதை தொட்டாலும் பின்னாடி ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்பு உள்ள வந்துடும். அதெல்லாம் நான் கேட்குறேன். இல்லைங்க, ஸ்பிரிச்சுவல் பாட்டுக்கும் இதுக்கும் பார்த்தா காலையை தொடவே கூடாதுங்க. அதாங்க துன்புறுத்துறப்போ ப்ளே பண்ணுறாங்க. இவா கூட ப்ளே பண்ணு. காலை வந்து நம்ம சண்டை போடலாங்க, ப்ளே பண்ணுதுங்க, விளையாடும். அதுவும் களத்தில் விளையாடுது, இப்போ முட்டு இப்படி பண்ணுது. அதோட உருவத்துக்கு பார்க்கும்போது அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏங்க ஒன்றுமே இல்லை. இப்போ காளை வந்து காளை வளர்க்குறாங்களா, அவங்கள்ட்ட பேசி பாருங்களேன். ஒரு மூமெண்ட்டுக்கும் அவங்களுக்கு தெரியும் அந்த கோபம் பாசம் தம்பின்னு சொல்லுவாங்க ப்ரோ நிறைய வீட்டில். நீங்கள் போய் தரையை கொடுத்து பாருங்க, இப்படி மண்டையாட்டம், அவனை முட்டை எல்லாம் பண்ணோம். ஆனால் வலிக்காதுக்கு பண்ணாது. நம்மள்ட்ட போனோம், ஐயோ பயப்படுவோம். ஏன் புரியுதா உங்களுக்கு? அதோட ஆக்ஷன்ஸ், அதோட மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ஹார்ட்ஸாக தெரியுது. ஓகேங்களா? அது இப்படி தான் பண்ணோம். அது எப்படி தற்காப்புக்குது, அந்த கொம்பை வச்சு தற்காப்பு. இதே சிங்கத்திலே தான் பண்ணுது, இதே புலிகிட்ட போய் தான் பண்ணுது, இதே மனுஷனை தான் போய் பண்ணுது. ஓகே கார்த்திக், இப்போ நீங்கள் பக்தியில் இவ்வளோ தூரம் நாட்டமாக இருக்கீங்களே, இப்போ லைஃப்னா பகல் இரவை பார்க்குற மாதிரி ஒருத்தவங்க பக்தி நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா
அவங்களுக்கு மற்ற டார்க் எனர்ஜி சார்ந்த மேக்ஸிமம் நம்பிக்கைகள் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அதை பற்றி என்ன ஷேர் பண்ண முடியுமா? நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி மைண்ட் இருக்கோ அது நெகட்டிவிட்டிக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை விட அதிகமாக சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணால் உடனே நடந்துடும். ஏதாவது அனுபவம் இருக்கா? எனக்கு அனுபவம் இல்லை, ஒருத்தங்கள்ட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே பாரு அவனுக்கு மாதிரி நடக்கும், ஏன்னா பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, கர்வமாக நடப்பாங்க. ஆனால் நடந்துடும். ஆனால் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டி நடந்ததை நான் பார்த்துருக்கேன். யார் அவங்க, என்ன வேலை, இந்த மாந்திரிகா அது மாதிரி சம்திங்கா? இல்லை இல்லை மாந்திரிகா மாதிரி சம்மந்தம் கிடையாது, தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க. ஓ ஓகே. தெய்வ நம்பிக்கை இல்லாத அப்படின்னா தெய்வத்தை சும்மா வழிபடுவாங்க, ஆனால் பக்தியாக அதை கரெக்டாக வழிபட மாட்டாங்க. வெள்ளிக்கிழமான விளக்கேற்றுறது, அமாவாசைனா விளக்கேற்றுறது, டைம் டேபிள், அது டைம் டேபிள் படி வேலை செய்கிறவங்க. ஆனால் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஐயோ டாக்டர்னா நீ பேசிட்டாடா பாரு, என்ன அழகான் பாரு, பண்றா பாரு, ஆனால் நடந்துடும். இந்த கருணாக்கு டிராவர் கிட்டத்தட்ட நான் அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டு எனக்கு வந்துடுவேன். அப்போ வந்து அவங்க பார்க்கும்போது பேசணும்னா அவங்க இப்போ சின்ன பிள்ளைலேருந்தே அந்த மாதிரி இப்போ அந்த பழக்கத்துக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. ஓகே. ஆனால் சில பேருக்கு இது பண்ணுவாங்களோ, இது சொல்ல முடியுமா, சொன்னால் நடக்கிறது? ஆமாம், சின்ன விஷயம் பழகிக்கிறது. இப்போ உங்கள் வீட்டில் புள்ள வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அதான் புள்ள செய்யும், அந்த சக்தி உடம்புல ஏறிடும். இல்லை கார்த்திக், இது வந்து வயிற்றுச்சல் வெளிப்பாடு அது மாதிரி கேட்குறேன். இல்லை, வயிற்றுச்சலாக இருக்கிறவங்களுக்கு அது வேற கேட்டகரி. ஒரு சில பேருக்கு நேச்சராகவே இருக்கும். இப்போ நாங்கள் திட்டினா வச்சுக்கோங்க, கோவத்தை திட்டிருப்பேன், திட்டினல என்ன நடக்குது மட்டும் பாருன்னா அந்த கருவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ள. ஐயோ. அதனால அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து விலகிறது நல்லது.